இப்ப தமிழரசன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? ஆட்சி அமைச்ச தாவேகாவுக்கு தொழிற்சங்க பிரிவே இல்லை, கட்டமைப்பே கிடையாது. இப்ப தாவேகா கட்சியில புதுசா ஒரு அத்தியாயத்தை தொடங்கி இருக்கிறாங்க. ஆட்சி அமைச்சாச்சு, முதலமைச்சர் அணியில் அமர்ந்தாச்சு. அதனால அனைத்து கட்சிகளும் இருக்கக்கூடிய கட்டமைப்பை போல நம் கட்சியிலும் வரணும்னா இன்னும் 1000 ஆண்டுகள் ஆகும் தாவேகாவுக்கு. அப்ப அவருக்கு ஒரு யோசனை தோண்டி இருக்கு, நம்ம 100 ஆண்டு காத்திருந்து கட்டமைப்பை வளர்ப்பதை காட்டிலும் யாராவது வளர்த்து வச்சிருந்தா அடுத்த கட்சியில இருக்கக்கூடிய கட்டமைப்பை ஆட்ட போடுறதுதான் இப்ப முதலமைச்சர் விஜய் ஜோசப் விஜயனுடைய களவாணித்தனம். அப்படிதான் இங்க இருந்த ஒருத்தர் அந்த வெள்ள முடிய வச்சு ஒருத்தர் பாவம் உங்களெல்லாம் வழி நடத்துறேன்னு சொல்லி வழி தவறி போயிட்டாரு. அம்மா கிட்ட ஒரு ஆட்டோ கொண்டு வந்து நிறுத்துவாரு. நாங்க அப்ப பேரவை செயலராக இருக்கிற போது சொல்லுவேன், அண்ணா தொழிற்சங்க பேரவையா அம்மா பேரவையான்னு. ஒரு ஆட்டோ கொண்டு வந்து நிறுத்தி அமைப்பு சாரா ஓட்டுநருடைய செயலாளர் ஆனாரு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி யானையை தள்ளி விட்டுட்டு ஒரு டிராக்கை கொண்டு வந்து நிறுத்தி தொழிற்சங்கத்துக்கே செயலாளர் ஆனாரு. இப்ப பார்த்தா அந்த கேட்ல போய் பனையூர்ல போய் காவடி தூக்கிட்டு நிக்கிறாரு. நீங்க யாரு வேணாலும் காவடி தூக்கி பனையூர் கேட்டுக்கு போகலாம், உண்மையான விசுவாச தொண்டன் ஒருவரை கூட இந்த இயக்கத்திலிருந்து எடுக்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு எத்தனையோ சோதனைகளை தாண்டி இன்றைக்கு இந்த இயக்கத்தை வலிவோடும் பொலிவோடும் நடத்த வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பாராது ஊனுறக்கம் பாராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்கள், வருவாய் ரீதியாக 38 வருவாய் மாவட்டங்களிலே ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாத ஒரே மாவட்டம், 3 மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடியார் வாழ்க எடப்பாடியார் வெல்க என்று சொல்லி சரித்திரம் படைத்த மாவட்டம் நம்முடைய மதுரை மாவட்டம். அண்ணன் செல்லூர் கே ராஜ் அவர்களும், அண்ணன் வி ராஜன் செல்லப்பா அவர்களும், இந்த சாமானிய தன்னன் உதயகுமார் அவர்களும் இன்றைக்கு உங்களுடைய ஆலோசனையிலே, வழிகாட்டுதலே, ஆதரவிலே, நீங்கள் காட்டுகிற அன்பிலே, நீங்கள் கொடுக்கிற நம்பிக்கையிலே மதுரை மாவட்டத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடிதான் பறக்கும் என்பதை, எடப்பாடியார் தலைமையிலே தான் பறக்கும் என்பதை இங்கே நாங்கள் உறுதியோடு நின்று பணியாற்றுவதற்கு நீங்கள் தான் காரணம். இப்ப என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோதனை சோதனைன்னு எல்லாரும் சொல்றாங்க. எங்களுக்கு ஏன் உங்களுக்கு மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க முடியவில்லை, வெற்றி வாய்ப்பு நழுவி போய்விட்டது என்பது கூட நமக்கு வேதனையை தரவில்லை. ஆனால் அந்த தேர்தல் தீர்ப்பு வந்து இந்த வாக்களிக்கிற ஆள்காட்டி விரலிலே வைத்த மை காய்வதற்கு முன்பாக எம்எல்ஏக்கள் விலை போகிற இந்த காட்சியை இதுவரை தமிழ்நாடு கண்டதில்லை. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேதனையாக இருக்கிறது. தொண்டர்களுடைய உழைப்பாலே, தமிழக மக்களுடைய நம்பிக்கையாலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சர் அணியிலே அமர்த்த வேண்டும் என்பதற்காக இரட்டையிலே வென்றவர்கள் இன்றைக்கு ராஜினாமா படலத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். இப்ப ஏன் அவங்க எல்லாம் இந்த அச்சத்தோட போறாங்க, கவலையோட போறாங்க, கனவோட ஏன் போறாங்க தெரியுமா? முந்தினா ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப அண்ணன் மேயர் இருந்தாரு, சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு, பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாரு, 10 வருஷம் அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தாரு, நான் 10 வருஷம் அமைச்சரா இருந்தேன், அதே போல 15 வருஷம் எம்எல்ஏ இருந்தேன், எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தேன். இதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆதரவு கொடுத்தீங்க? நீங்க எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அம்மா எங்களுக்கு போட்ட பிச்சை, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எங்களுக்கு போட்ட பிச்சையினாலே நாங்கள் இவ்வளவு மக்கள் பணி ஆற்றினோம். இப்ப என்ன வந்திருக்கு தீர்ப்பு?
மக்கள் சேவை மறந்து போனது. மக்கள் சேவைனா என்ன விலைன்னு கேட்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், உழைப்புனா என்ன, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்ன? இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் இந்த தொழிற்சங்க கூட்டத்தில் சவால் விடுத்து சொல்கிறேன். மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற தாவேகா கட்சியிலே விசில் சின்னத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 107 பேர்களினுடைய முகத்தை பார்த்து சரியாக அவருடைய பெயர்களை நீங்கள் உச்சரித்து விட்டால் இந்த உதயகுமார் பொது வாழ்க்கையில் இருந்து நான் விலகி விடுகிறேன். 56 பேர் அடுத்த கட்சியிலிருந்து ஆட்டையை போட்டவனுங்க, இங்க சீட்டு கிடைக்கலன்னு ஓடனவனுங்க. ஏன்னா இங்க தகுதி பார்த்து, சீனியாரிட்டி பார்த்து, உழைப்பு பார்த்து, தியாகத்தை பார்த்து, மக்கள் சேவையை பார்த்து, மக்களுக்கு அறிமுகமானதை பார்த்து இங்கே தேர்வு செய்வார்கள். அங்கதான் ஆளே கிடைக்கலையா? வர்றவன்லாம் வந்து உள்ள வாங்கன்னு போட்டு அவன்லாம் இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆகி அவன்லாம் அமைச்சர் ஆயிட்டான். அது இங்க மதுரையில ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அடே அப்பா, 5 வருஷத்துல 5 கட்சிக்கு போன அம்மாவாசை அவரு. அவர் அதிமுகவுடைய அந்த வரலாற்றை, எதிர்காலத்தை பற்றி பேசுகிற போதுதான் எங்கள் நெஞ்சம் பொறுக்க மறுக்கிறது. இங்க வந்து தவிச்சுக்கிட்டார். இவர் வீட்டு வாசத்துல எத்தனை நாள் நின்றாரு, அவர் வீட்டு வாசத்துல எத்தனை நாள் நின்றாரு, எங்க வீட்டு வாசத்துல எத்தனை நாள் நின்றாரு, அதுக்குள்ளே மறந்து போச்சு வரலாறு. நாங்கள் என்ன சொல்கிறோம்? மக்கள் உங்களுக்கு தீர்ப்பளித்து விட்டார்கள், நீங்கள் அமைச்சராகி விட்டீர்கள். உங்கள் ஜோசப் விஜயை இந்திரன் என்று சொல்லுங்கள், சந்திரன் என்று சொல்லுங்கள், எதை கழுதைன்னு சொல்லுங்க, குதிரைன்னு சொல்லுங்க, எதை வேணாலும் சொல்லுங்க, எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு ஓடுகிற ஓடுகாலிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆயுள் காலத்தை நிர்ணயிப்பதற்கு எந்த யோகியதும் இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. அவனுக்கு ஏன் தெரியுமா அந்த தைரியம் வருது? முந்திலாம் எவனாவது கட்சியை விட்டு போனான்னு வச்சுக்கோங்க, இதே அண்ணன் செல்லூர் ராஜு மாவட்ட செயலாளர் இங்க இருக்கிறவங்க, அண்ணன் ராஜன் செல்லப்பா நாங்கெல்லாம் மாணவர்கள் இருக்கும் போது சண்முகன் ஒருத்தர் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து வந்தாரு. வலது கம்யூனிஸ்ட்ல திருப்பரங்குன்றத்தில் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா கிட்ட சேர்த்து இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய ராஜாமுத்தியா மன்றத்தில் நடந்த ஒரு விழாவில் அவரு திராவிட இயக்கத்தை ஒன்று சேர்றதுக்கு ஸ்டாலின் தான் தலைவர் சொல்லிட்டாரு. இங்க இருக்கிற மகளிர் எண்ணிக்கைலாம் இருக்கிறாங்க, அந்த அக்காலாம் இருக்குது. அண்ணன் தலைமையில தான் அந்த பேசினா, கட்சிக்கு விரோதமாக பேசினான் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் வீட்டை நோக்கி படையெடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் மகளிர் அணியை சேர்ந்தவர்களும் அன்றைக்கு முற்றுகையிட்டது காரணமாக தான் அடுத்து ஒருவன் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து வாய் திறப்பதற்கு பயந்தார்கள் என்கிற அந்த வரலாறு இப்போது மறந்து போடும். எவனாவது ஒருத்தன் கட்சியில ராஜினாமா பண்ணிட்டு அடுத்த கட்சியில போறத பத்தி ஆட்சேபணம் இல்லை, அவனுடைய உரிமை. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இருந்த வீட்டுக்கு உண்டகம் நினைக்க கூடாது. இங்க அப்படி சரியில்லை, இப்படி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை சொல்றவங்க யாரு? புரட்சி தமிழர் எடப்பாடியார் 10 ஆண்டு காலம் பொதுச் செயலாளராக, முதலமைச்சராக, எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது அவர் கையை பிடித்து, காலை பிடித்து, காலை கடித்து காரியம் சாதித்துக் கொண்ட காரியவாதிகள் தான் இன்றைக்கு காட்டி கொடுத்து ஓடுகிற எட்டப்பர்களாக இருக்கிறார்கள். எல்லா காரியத்தையும் சாதிச்சுட்டு ஓடுறாங்க. ஓடி போங்க, எங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லை, வருத்தமும் இல்லை. நீங்க போய் அங்க நல்லா இருங்க, அதுலயும் எங்களுக்கு வருத்தம் இல்லை. அந்த காருக்கு போய் நீங்க போய் டயரை தொடச்சு விடுங்க, டயரை நக்கி கூட இருங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் நீங்கள் அங்கே போய் சென்று விட்டதற்கு பிறகு இங்கே இருக்கிற விசுவாச தொண்டர்களை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பற்றி நீங்க வீரவசனம் பேசக்கூடாது. எப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு போயிட்டீங்களோ அப்ப அந்த தகுதியை இழந்து விட்டீர்கள். அது இன்னைக்கு என்ன நடந்துச்சு? எப்படி தாவேக ஆட்சிக்கு வந்துச்சு? இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். கோடிக்கணக்கான ரூபாயை கொடுத்து இன்றைக்கு இன்ஃபுளுசர் என்று சொல்லக்கூடிய மூளை செலவையை செய்வதற்கு, ஏன்னா கட்சியில கட்டமைப்பு கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தாவேக ஆரம்பிச்சு. ஆனா 2 வருஷத்துல போய் எந்த மூல முடுக்கெல்லாம் பார்க்க முடியும், யாரை பார்க்க முடியும்? 8 கோடி
தமிழர்களிடத்தில் 5 கோடி வாக்காளர்களை எங்கே போய் பார்ப்பது? அதனால அவனுங்க என்ன செஞ்சானுங்க, விஜய் பிம்பத்தை கட்டமைப்பதற்காக இன்ஃபுளுசர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே உழைப்பு தேவையில்லை, தியாகம் தேவையில்லை, போராட தேவையில்லை, மொழி உணர்வு தேவையில்லை, கொள்கை தேவையில்லை, கோட்பாடு தேவையில்லை, இன உணர்வு தேவையில்லை, தமிழ்நாட்டிற்காக எந்த தியாகம் செய்ய தேவையில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு செம்பு தண்ணியை கூட ஊற்றாத இந்த ஜோசப் விஜய் இன்றைக்கு முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்திருப்பதற்கு மக்கள் காரணம் அல்ல. மக்களை ஜென்சி தலைமுறை என்று சொல்லக்கூடிய 14 வயதிலிருந்து 19 வயதிலிருந்து 35 வயது வரை இருக்கிற அந்த ஜென்சி தலைமுறையை தவறாக மூளை செலவை செய்ததுதான் குற்றம் என்பதை இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது, முட்டுக் கொடுத்திருக்கிறது. நம்ம மக்களுடைய பேர் ஆதரவுல சாரசாரியா வந்துட்டதா இல்ல, ஜென்சி தலைமுறையை தவறாக வழிநடத்தியதன் காரணமாகத்தான் இந்த ஆட்சிக்கு இன்றைக்கு முட்டுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மை ஒரு நாள் வெளியே வரும். உழைப்பு, தியாகம். 4 ஆண்டு காலம் புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார். கொரோனா காலத்திலே மாணவ செல்வங்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக ஆல் பாஸ் முதலமைச்சர் என்று ஜென்சி தலைமுறையால் போற்றப்பட்ட முதலமைச்சர் நம்முடைய புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்கள். விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு இந்த கொரோனா வந்துச்சு, அப்ப இந்த ஜோசப் விஜய் எங்க போனா? வெள்ளம் வந்துச்சு, அப்ப எங்க போனா? எங்க போனா? அவன் வீட்டுல தான் இருந்தான். யாருக்கு தெரியும் எங்க இருந்தான்? எங்கேயாவது சனி ஞாயிறு லீவ் போடுற முதலமைச்சர் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? 6 மணிக்கு மேல போனா ஆண்டவனே நம்ம முதலமைச்சரை வெளியே கூட்டு வர முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஒரு முதலமைச்சரை தான் இந்த நாடு பெற்றிருக்கிறது. இது தனிப்பட்ட விமர்சனமாக அல்ல. பொது வாழ்க்கையில வந்துவிட்டால் நீ நடிகராக இருக்கிறவரை, தாவேக கட்சியுடைய தலைவராக இருக்கிறவரை உங்களை விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. 8 கோடி மக்களுக்கும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற வழிகாட்ட வேண்டிய இந்த ஜோசப் விஜய் கொடுத்த வாக்குறுதி என்னடா ஆச்சுன்னா, பேய் மொழி முழிக்கிறான் உட்கார்ந்து சட்டசபை. யாராவது கேள்வி கேட்டா இன்று போய் நாளை வான்றான். சபையில நீங்க பதிவு செஞ்சாதான் அந்த பதில் பதிவாகும். இப்ப நீங்க 10 வருஷம் எங்க அண்ணன் கூட்டுறவுத்துறை அமைச்சரா இருந்தாரு, அந்த பதிவு எடுத்து பாத்தீங்கன்னா வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல அந்த பதுலர் என்பது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அம்மாவுடைய ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில பதிவு செஞ்சிருக்கிறோம். பேரிடர் வந்துருச்சுன்னா நாங்க பதிவு செஞ்சிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு 1 லட்சத்திற்கு மேற்பட்ட திட்டங்களை புத்தகம் போட்டு வெளியிட்டாங்க. அப்பயே சொன்னேன், இதெல்லாம் நமக்கு சரியா வராதுன்னு புத்தகம் அப்படின்னு சொல்லி. அண்ணன் நாங்க கூட இது செஞ்சிருக்கிறேன், புத்தகத்தை போட்டு வீடு வீடா கொடுத்தார். கோட்டைக்கால வேற விடாம கொண்டு போய் கொடுத்து எல்லாம் பண்ணார். நீங்களும் போட்டு கொடுத்தீங்களா? நீங்க போல, நான் போல, புத்தகம் நான் போடல. அவ்வளவு திட்டங்களை அந்த திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம். அதனால இது ஒண்ணும் நிரந்தரம் இல்லை. ஆட்சி யாருக்கும் நிரந்தரம் இல்லை. இதேதான் திமுக நாங்க சொன்னோம், சட்டசபையிலும் சொன்னோம். நாங்க 3 பேரும் பேசி இருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே, விளம்பர வெளிச்சத்தில் நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த விளம்பர வெளிச்சம் நின்று போனால் நீங்கள் வீட்டுக்குள் உட்காரணும் அப்படின்னு சொன்னோம். நாங்க கொஞ்சம் நாகரிகமா சொன்னோம். அது இப்ப இருக்கிற ஜோசப் விஜய் நல்லா சொல்றான். 5 நிமிஷத்துக்கு குளத்தூர்ல பேசுறதுக்கே முதலமைச்சர் கொத்து புரட்டா போட்டாருன்றான். எவ்வளவு நாகரிகமான பேச்சு! முதலமைச்சர் ராஜாஜி, கர்மவீரர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, நம்முடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அமர்ந்து அந்த முதலமைச்சர் அரியணையிலே அமர்ந்து கொண்டு இப்ப இருக்கிற இந்த தருதலை சொல்றான், கொத்து புரட்டா போட்டாங்கன்றான். ஓடு 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 ஓடுன்னு ஓடுன்றான். யாரு ஓடுனா கரூரை யாரு சுடுகாடால? நம்ம புரட்சி தமிழ் எடப்பாடியார் இருக்காரு, அவர் ஒரு கருணையின் வடிவம். அந்த பயலை அப்பயே சட்டசபையில வச்சு முடிச்சிருந்திருக்கலாம். இவரு அவனுக்கு வக்காலத்து வாங்கி, அவருக்காக பேசி, அவருக்காக சொல்லி, இப்ப அவன் நம்மள சொல்றான் தூந்து போன சக்தி என்று. ஜோசப் விஜய் அவர்களை சவால் விட்டு சொல்லுகிறேன், தூந்து போன சக்தி என்று சொல்லுகிற ஜோசப் விஜய் அவர்களே, உனக்கு தில் இருந்தால், திராணி இருந்தால், அண்ணா திமுக தூந்து போன சக்தி என்று பெயரை சொல்லி சொல்லுகிற அந்த தைரியம் இந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு இருக்கிறதா? சொல்ல மாட்டான். ஏன்னா அண்ணா திமுக தானே ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான்.
அவன் சொல்றான் அதிமுகவும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தொடங்கிய திமுகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவும் கூட்டு களவாணி என்று சொல்றான். எந்த களவாணி சொல்றான்? ஜோசப் விஜய் சொல்றான். இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு அவனுக்கு களவாணி பட்டம் கொடுத்திருக்கு மத்திய அரசு. இன்னைக்கு எம்எல்ஏக்களை கலந்து போறான், களவாடிட்டு போறான்னு நாங்க சொல்லல, நம்ம கூட சொல்லல, எல்லா கட்சியிலும் சொல்றான். அவர் பாவா மக்கள் செல்வர் அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு ஒரே எம்எல்ஏ காமராஜரை தப்பி தவறி ஜெயிக்க வச்சிருந்தார். அவரை கடத்திட்டு போயிட்டான். அவர் ராத்திரி பூரா ஐயா கவர்னர் ஐயா பாருங்கயா கடத்திட்டு போயிட்டாயா. இங்க இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் நேற்று வரைக்கும் எங்க அண்ணன் செல்லூராஜோட என் கூட செல்லப்பான கூட நல்லா தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நிலைமை கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு பேசுறாங்க. என்னடா இவர் புலம்புறத பார்த்தா ஒன்னும் சரியா தெரியலையே, கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு, கொஞ்சம் எல்லாம் தலைக்கு மேல போயிருச்சு அப்படின்னு. என்ன இவர் நல்லா தைரியமா பேசுவாரு. என்ன அடுத்த நாள் சொல்றாரு, இந்த இயக்கத்திலிருந்து நான் ராஜினாமா செய்து கொள்கிறேன். என்ன அது ராஜினாமா வந்துச்சா? அடுத்து என்னாச்சு? அடுத்து ஒண்ணு சபாநாயகர் ரெடியா இருக்காரு ஜேசிடி பிரபாகர், அவரை கட்சியில சேர்க்கலன்னு அவருக்கு கோபம். போற வர்றவன்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வாங்க வாங்கன்னு அவர் இருக்காரு. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இங்க இருக்கிற மூத்த தலைவர்களுக்கும் உங்களுக்கு தெரியும், இது தலைவர்களை நம்பி ஆரம்பித்த கட்சி அல்ல. ஏழை எளிய சாமானிய மக்களை நம்பி, தொண்டர்களை நம்பி துவங்கி இந்த இயக்கம். இன்னைக்கு என்ன பிரச்சனை? புரட்சி தமிழர் எடப்பாடி இடத்துல உழைப்பு இருக்கிறது, கருணை இருக்கிறது, தாய் உள்ளம் இருக்கிறது, தெய்வ உள்ளம் இருக்கிறது, எல்லோரையும் அரவணைக்கிற அந்த ஆற்றல் இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது. விஜய் ஜோசப் விஜய் இடத்துல இருக்கிற ஒன்னே ஒண்ணு எங்க எடப்பாடியார்ட்ட இல்ல. அதனாலதான் நாங்க போயிட்டோம். என்ன இல்ல? வசீகரம் இல்ல, பஞ்ச் டயலாக் பேச தெரியல, சினிமா கவர்ச்சி வசனம் பேச தெரியாத எங்க எடப்பாடியார் அவர்களுக்கு இன்றைக்கு மக்கள் இந்த தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். பரவாயில்லை, எல்லா நேரங்களிலும் எல்லா பஞ்ச் டயலாக்கும் வெற்றி பெற முடியாது. ஆகவே வருகிற காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய காலம் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே தான் பிள்ளையார் சொல்லிய இந்த தொழிற்சங்கம் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அண்ணன் தமிழரசனுடைய தலைமையில நம்முடைய அற்புதமான இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கை தான் நமக்கு வாழ்க்கை. ஏன்னா திடீர்னு இருட்டு போல தெரியும். நான் அடிக்கடி அண்ணன் நானும் பேசிக்கிறோம். செல்லப்பாண்ணே ஒரு வாரம் 10 நாளைக்கு கூட பேசிக்கிறோம். ஆனா டெய்லி எங்க அண்ணன் செல்லூர் ராஜ அண்ணன் இரவு 12 மணிக்கு கூட கூப்பிடுவார். தம்பி என்னடா நிலைமை, என்னப்பா? ஒண்ணும் இல்லனே. அவர் ஏதாவது சொல்லும் போது நான் அவர்கிட்ட சொல்லுவேன், அண்ணே இதே மதுரையில முதலமைச்சருடைய மகனா அழகிரி இருக்கிற போது நம்ம எல்லாம் பதவியில் இருந்தோம். அப்ப சொன்னாங்க அதிமுக இனி இருக்காதுன்னு சொன்னாங்க. சொன்னவர் தான் இன்னைக்கு அரசியல் இல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 ஆட்சி பொறுப்பிலே வந்து, ஏதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி, அம்மா உயிரை கொடுத்து வளர்த்த கட்சி, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானியர் வளர்த்த கட்சி. அவை இதுக்கு ஒரு தாவேக்கெல்லாம் வந்து எல்லாரும் நினைக்கலாம், அண்ணே 5 வருஷம் நமக்காக எப்படின்னு இருக்க முடியும்? கவலைப்படாதீங்க. நம்ம ஐயா பிரதமர் மோடி ஐயா இருக்காரு, உடனே நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. 2026 இப்போ 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல். இது ஏதோ நான் சும்மா உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காக சொல்லல. நம்ம முன்னாள் ஜனாதிபதி அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சு ஒரு 18,000 பக்கத்திற்குரிய அறிக்கை தாக்கல் செஞ்சு 7 லட்சம் கோடிக்கு மேல ஒவ்வொரு கட்டமா தேர்தல் நடந்துனா அரசாங்கத்துக்கு செலவு வருது, மக்கள் பறிப்பணம் வீணாகுது. ஆகவே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துங்க அப்படின்னு இன்றைக்கு மசோதா தாக்கல் செய்து அது நிறைவேறி அது கூட்டுக்குழுவுக்கு சென்று கூட்டுக்குழுவில் இன்றைக்கு நாடு முழுவதும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் மக்களிடத்தில் அதற்கான விவாதம் நடைபெற்ற போது 90% பேர்கள் இன்றைக்கு ஆதரவு கொடுத்து அதில் ஒரு சில கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கருத்து வேறுபாடோடு இருக்கிறார்கள். இன்னும் 3 வருடத்திற்குள்ளாக கருத்து ஒற்றுமை ஏற்படுத்தி 2029 தான் 3 ஆண்டுகள் தான் தாவேக்காவுக்கு ஆயுள் காலம் என்று நான் சொல்லவில்லை. 3 மாதங்களிலே கூட ஜோசப் விஜய் வீட்டுக்கு போனாலும் போகலாம். ஏன்னா கரூர் சிபிஐ வழக்கு தலைக்கு மேல தொங்கிட்டு இருக்குது. அதுல ஒருத்தர் இருந்தார், வளர்ந்தா மாடு ஒருத்தன், 3 வருஷத்துல 3 கட்சிக்கு போனவன், கொரிலா மாதிரி இருப்பான் அவன்.
அவன் சொல்றான் கரூர்ல கணக்கு தீர்க்க வேண்டியது இருக்குன்னு. லாட்டரி சீட்டுக்காரனா கொண்டு வந்து அமைச்சராக்குனா அவன் கணக்குத்தானே பார்ப்பான், அவன் என்ன மக்கள் பணியா பார்ப்பான். உடனே அங்க இருந்து சொல்லிட்டாங்க, யோ அமைச்சர்லாம் அப்படி பேசக்கூடாதியா, காவல்துறையை வைத்து நீங்கள் மக்களை கொண்டு போட்டு விட்டீர்கள் என்று காவல்துறை மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்றான். உடனே எல்லாரும் கண்டனம் வந்துச்சு. இப்போ ஒரு வாரமா வாயை திறக்கிறதே இல்லை. இன்னொரு அமைச்சர் நேற்று சொல்றான், சத்யபாமா யூனிவர்சிட்டியில அது தலைவர் தந்த போட்ட பிச்சையினால அந்த பல்கலைக்கழகம் உருவாச்சு. அங்க போய் அவன் சொல்றான் நேத்து, இனிமேல் கொள்கைக்கான கட்சியெல்லாம் இனிமேல் ஆவறது இல்ல, ஆவாது, அந்த செட்டப்லாம் இனிமேல் எடுக்காது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, லட்சியமும் கிடையாது, உழைப்பும் கிடையாது அப்படின்னு ஒரு அமைச்சர் நிதி மந்திரி அவன் சொல்றான். அதை எங்கே போகிறது தமிழ்நாட்டு அரசியல் எங்கே போகிறது என்று எல்லோரும் கவலையோடு இருக்கிறோம். 60 நாள் தான் இருக்கு, 2 மாசம். மக்கள் கொதிப்படைந்து போயிருக்கிறார்கள். விவசாயிகள் போராட்டம் நடத்தாத நாளே இல்லை. பயிர்க்கடன் கொடுறான்னா கொடுக்க மாட்டான். 2500 ரூபாய் எப்படா வரும்னா வரும், ஆனா வராதுங்கிறான். 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்றான். இது தெரிஞ்சுதான் அவன் சொன்னான். இப்ப 15 லட்சம் கோடி கடன் வரும். ஆகவே வெகு விரைவிலே ஆட்சி மாற்றம் வரும், காலம் மாறும், காட்சிகள் மாறும், ஆட்சியும் மாறும். மீண்டும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே அம்மா ஆட்சி மலர்வதற்கு தொழிற்சங்க நிர்வாகிகள் தான் முதல் கையெழுத்து. அப்ப உங்களுக்கு எல்லாம் ஓடி கொடுத்துருவோம். இப்ப உண்மையிலே எங்களுக்கு உங்களை பார்த்ததுல எங்களுக்கு நம்பிக்கை, சந்தோஷம். ஏன் தெரியுமா, ஆளுங்கட்சி கூட்டத்தில் தான் தொழிற்சங்கத்துக்கு கூட்டம் அதிகமா வரும். ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற போது கூட எங்களுக்கு ஓடி தேவையில்லை, எங்கள் விசுவாசம் தான் முக்கியம் என்று நிரூபிக்கின்ற வகையிலே வருகை தந்திருக்கிற தொழிற்சங்கத்தினுடைய விசுவாச அந்த ஊழியர்களை, தொண்டர்களை நாங்க தலைவணங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எம்டிட்ட போய், மேனேஜர்கிட்ட போய் எங்க அண்ணன் தமிழரசன் வந்தாரு, எங்க அண்ணன் பொன்தனபாலன் வந்தாரு, அப்துல் சமத் மாமா வந்தாரு, ராஜன் செல்லப்பானே வந்தாரு, செல்லூர் ராஜு வந்தாரு, உதயகுமார் வந்தாரு. சரி, அதுக்கு என்ன பொண்ணு கேட்பான். ஏன்னா நம்மகிட்ட ஆட்சி இல்ல, அதிகாரம் இல்லை. எங்களுக்கு ஆட்சி இல்லை, அதிகாரம் இல்லை என்றாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதுதான் எங்கள் உயிர் மூச்சு என்று வந்திருக்கின்ற தொழிற்சங்க நிர்வாகிகளை பாகம் தொட்டு வழங்கி உங்களை நாங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு களத்தில் உழைப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அமைப்போம். புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சர் அணியிலே அமர்த்துவோம். மூளைச்சலவை அரசியலுக்கு முட்டுக் கொடுக்கிற அந்த நிலை மாறும், காட்சிகள் மாறும். நன்றி, வணக்கம்.